எம்ஜிஆர் அவர்களை பத்தி சொல்லும்போது இதுவும் சொல்லுவாங்க, ஃபிட்னஸ்க்கு அவர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபிட்னஸ் ஃப்ரீக் அவர். எப்போ வந்தாலுமே வந்து அவர் எக்ஸசைஸ் பண்ணாம தூங்கவே மாட்டாரு, எக்ஸசைஸ் பண்ணாம இருக்கவே மாட்டாரு. நான் இன்னைக்கு வரைக்கும் வந்து கமல் சார் மீட் பண்ணணும்னு நினைச்சேன். நீ என் தம்பிடா அப்படின்னு இருக்காரு. இப்போ நான் அவரை போய் பார்த்தேன்னா டேரக்டா ஐ வில் மீட். பட் அவங்களுக்கு கீழே இருக்கவங்க எல்லாருமே வந்து சார் பிஸியா இருக்காரு, சார் இதா இருக்காரு, சார் அங்க இருக்காரு, சார் இங்க இருக்காரு, நான் சொல்றேன்னு சொல்லி மறந்துடுவாங்க. நம்ம உட்கார்ந்து இருக்கிற பிளேஸே வந்து எம்ஜிஆர் ஐயா சுடப்பட்ட இடம் தான். அப்படியா? ஆமா, எம்.ஆர். ராதா அவர்கள் எம்ஜிஆர் எந்த இடத்துல தான். ஆனா ரொம்ப இம்ப்ரெஸ் ஆன ஒரு விஷயம்னா, எம்ஜிஆர் சார் இருக்காரு, இவருக்கு ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா ஒரு டோர் இருக்கு, அந்த டோர்ல உதயசூரியன் இருக்கு. யாருன்னு பண்ணுவா இதெல்லாம் சமய. அவர் உதயசூரியன்ல தானே இருந்தாரு. இந்த மாதிரி படங்கள் கிடைக்கும்போது நமக்கு ஒரு படங்கள் கிடைக்கும், அது வேற ஒருத்தருக்கு போகும் அப்படின்ற போது, இந்த மாதிரி உங்களுக்கு உங்களோட படங்கள்ல வேற ஏதாவது சொல்ல முடியுமா? இந்த படம் நான் பண்ண வேண்டியது, இது வந்து வேற ஒருத்தருக்கு போயிடுச்சு. இல்ல, ஆக்சுவலா வந்து அந்த மாதிரி அவ்வளவு இதெல்லாம் இல்லை. நான் போன உடனே எனக்கு வந்த படங்கள் நான் தான் பண்ணியிருக்கேன் இது வரைக்கும். ஆனா அதுல கேரக்டர்ஸ் தான் மாறி இருக்கு. ஓகே ஓகே. இப்ப கேரக்டர்ஸ் நிறைய மாறி இருக்கு. இப்போ நான் வந்து இப்ப பொன்ராம் சார் வந்து வச்சு எம்ஜிஆர் மகன் பண்ணாரு, ஃப்ரீயா தான் பண்ண அவருக்கு. ஓ, ஏன்னா ஃப்ரீயா தான் பண்ணனா, லைக் மினிமம் பட்ஜெட்ல தான் அவருக்கு பண்ணேன். சோ அப்ப பண்ணும்போது டைட்டிலுக்காக அப்படியா? இல்ல ஆமா, டைட்டிலும் நான் தான் சைன் போட்டேன். டைட்டிலுக்காக இல்ல, லைக் பொன்ராம் சார் படம், சோ அவர் கேக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணேன். அடுத்த படத்துல இருந்து நம்மளுக்கு ராம் நீ எல்லாம் என் படம் எல்லா படத்துலயும் நீ இருப்ப அப்படின்னாரு. கேட்டுட்டு இருக்கேன். அடுத்த படத்துல 2 படம் வந்துருச்சு. அதனால 2 படத்துலயும் நான் இல்ல. நான் அவர்கிட்டே போன் பண்ணி சொல்லுவேன், அண்ணா நீங்க என்ன சொன்னீங்க, ஆனா நீங்க பண்ணல, வெரி பேட்ண்ண. இல்ல ராம், நீ அந்த இதுக்கு நீ வந்து அந்த கிராமத்து இதுக்கு நீ செட் ஆக மாட்ட, வெள்ளையா இருக்கு நீ அப்படின்னு. ஆனா மேக்கப் போட்டுக்கலாண்ணே, ஏதாவது ஒரு சின்ன ரோலாவது கொடுக்கணும், ஏன்னா இப்படி பண்றீங்க அப்படின்னு. சோ அடுத்த படம் ஹோப்ஃபுல்லி. ஓகே. அது இந்த மாதிரி எங்களுக்கு தான் நடக்குது, உங்களுக்குமே நடக்கும் போது ஆச்சரியம். அது உங்களுக்கு எனக்குலாம் இல்ல, எல்லாருக்குமே நடக்கும். ஓகே. ஆமா. நீங்க இப்ப ஆக்டர் ஆகலன்னா என்னென்ன பண்ணிருப்பீங்க? நான் இந்த ஃபீல்ட்ல போயிருப்பேன் அப்படின்ற மாதிரி. ஸ்போர்ட்ஸ்ல தான் போயிருப்பேன். என்ன ஸ்போர்ட்ஸ்? வாலிபால். எஸ், சூப்பர். வாலிபால் போயிருப்பேன், இல்ல ஏதாவது பிசினஸ் டர்ஃப் அந்த மாதிரி நடத்திருப்பேன். ஓகே. ஆக்டிங் ஒரு சைடுல பண்ணாலும் இப்போ வாலிபால் சம்பந்தப்பட்ட ஒரு டோர்னமெண்ட் நடத்துறீங்க, அந்த மாதிரி எல்லாம் சைடுல பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா, ப்ரோ செலிபிரிட்டி வாலிபால் லீக். அது 7th and 8th சாய்ராம் காலேஜ்ல நடக்குது. சோ நிறைய செலிபிரிட்டிஸ் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. சோ அதுதான் அது வந்து ஒரு செலிபிரிட்டியோட ஒரு கொலாபரேஷன் மாதிரி. லைக் என்ன சொல்றது, they would have salary, but what happens is like ஒரு கெட் டுகெதர் மாதிரி இருக்கும். ஒரு நல்ல ஒரு கெட் டுகெதர், நிறைய பேர் வருவாங்க, நிறைய என்கேஜ்மெண்ட்ஸ் நடக்கும். மக்கள் நிறைய பேர் அவங்கள பார்க்கலாம், போட்டோ எடுக்கலாம். சோ அதனால அந்த மாதிரி என்கேஜ்மெண்ட்ஸ்க்காக தான். ஓகே. உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸா நாங்க என்னென்ன மாதிரி எதிர்பார்க்கலாம்? இதுதான் இந்த MMA மூவி ஒண்ணு, அதுக்கப்புறம் ஒரு 1 day த்ரில்லர் ஒண்ணு, அடுத்தது ஒரு பெரிய படம் பேசிட்டு இருக்கேன், அது வந்துரும்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னொன்னு வந்து நம்ம சாம் ராட்ரிகஸோட அந்த ஜாம்பி மூவி. ஓகே ஓகே ஓகே. ஆமா. இப்போ 70 kg லாஸ் பண்ணீங்கன்னு சொன்னீங்கல்ல, நிறைய பேருக்கு பாத்தீங்க அப்படின்னா இப்போ இந்த சுகர் அவாய்ட் பண்ணும் அப்படி இப்படின்னு போதே நாக்கு தள்ளுது. இப்போ 70 கிலோன்றது ஒரு பிரமிப்பு தான்ல. இப்போ நீங்க சொல்லுங்க, இந்த இப்படி ஃபாலோ பண்ணுங்க, இது உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு உதவியா இருக்குன்னா எப்படின்னு? நம்மளெல்லாம் நான் வந்து அவ்வளவு பெரிய ஆள்லாம் கிடையாது. 70 கிலோ குறைச்சிருக்கேன், அதுதான் சொல்றேன். வாயை கட்டுப்படுத்தினாலே பாதி கிலோ குறைஞ்சிரும். இன்னொன்னு வந்து நீங்க டெய்லி வாக்கிங் பண்ணாலே பாதி கிலோ குறைஞ்சிரும். மெயினா அது பண்ணாலே குறைஞ்சிடும். நான் டிராஸ்டிக்கா குறைக்கணும்ன்றதுக்காக தான் நான் வந்து ஒர்க் அவுட்ஸ், நம்ம திருப்பூர்ல போயிட்டு பாண்டி சக்தி மாஸ்டர்கிட்ட போயிட்டு ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் குறைச்சேன். ஆனா நார்மலா எல்லாருக்கும் வெயிட்டை குறைக்கணும், ஒரு ட்ரிம் பாடி வச்சிருக்கணும் அப்படின்னா வந்து ஜஸ்ட் கோ ஃபார் டயட் அண்ட் வாக்கிங், அவ்வளவுதான். எம்ஜிஆர் அவர்களை பத்தி சொல்லும்போது இதுவும் சொல்லுவாங்க, ஃபிட்னஸ்க்கு அவர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபிட்னஸ் ஃப்ரீக் அவரு. எப்ப வந்தாலுமே வந்து அவரு எக்ஸசைஸ் பண்ணாம தூங்கவே மாட்டாரு, எக்ஸசைஸ் பண்ணாம இருக்கவே மாட்டாரு. சோ நீங்க பாத்துப்பீங்க, நிறைய கரலா கட்டை அதெல்லாம் வந்து சத்யராஜ் சார் இருக்கும், பாக்யராஜ் சார் இருக்கும், விஜயகாந்த் சார் இருக்கும். இருக்கா? வேற ஏதாவது இருக்கா? இப்போ இப்ப யூஸ் பண்ணது எல்லாமே டி நகர்ல இருக்கு. ஓகே ஓகே. அது நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்களா? ட்ரை பண்றேன்னு சொல்லிட்டு போக முடியாதுங்க. நீங்க வேற, நம்ம மிஷின் யூஸ் பண்ணி பழக்கம் ஆயிடுச்சு. நம்மளுக்கு இந்த ஹைட்ராலிக் தான், நமக்கு இந்த இதெல்லாம் கிடையாது. ஓகே ஓகே.
இந்த இந்த பொருள் நான் அவர் ஞாபகத்தமா வச்சிருக்கேன் அப்படின்னு ஏதாவது இருக்கா? இப்ப வரைக்கும் நான் கேரி அவரோட புக்ஸ் இருக்கு. ஓ அவர் சூப்பர். எழுதின புக்ஸ் ஒரு 7 புக்ஸ் இருக்கு. ம். அது ஆக்சுவலா இந்த ஃப்ளட்ல வந்து அழிஞ்சிருச்சு ஃபுல்லா. ஆ, ஆ. அண்ட் தென் வி சென்ட் டு யுஎஸ் அண்ட் தென் அந்த கேண்டில் வச்சு ஏதோ திருப்பி ரீரைட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ரீரைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே. இந்த ஃப்ளட் பத்தி சொல்லும்போது நான் ஒரு இன்டர்வியூல பார்த்தேன். எனக்கு ரொம்ப சேடா இருந்ததுண்ணே. நீங்க ஸ்விம்மிங் பூல் வந்து அது ஃப்ளட்ல ஆமா. இதாயிடுச்சு. கமல் சார் கூட அங்க வந்தா ஸ்விம்மிங் வந்து கத்துக்கிட்டாங்க. ஆமா. ரெடி பண்றேன்னு சொல்லிட்டு அது ரெடி ஆச்சானா என்ன இல்ல இன்னும் ரெடி ஆவல. ரெடி ஆவும் நினைக்கிறேன். ஆமா. ஓகே. இப்ப அரசியல் களத்தை பத்தி இப்ப லாரன்ஸ் சாரும் சொல்லியிருந்தாரு. ம். நான் உனக்கு ஃபண்ட் நான் குடுக்குறேன் நானு. நீ ரெடி பண்ணத. நான் அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னாரு. அதனால அவரும் கொஞ்சம் பிஸியா இருக்காரு. காஞ்சனா 4 எஸ். லொகேஷனோட பென்ஸ் போயிட்டு ஆமா. இருக்கு. சோ அதனால ரெண்டுலயும் பிஸியா இருக்காரு. ஹோப்ஃபுல்லி பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். ஆனா பரவாயில்லண்ணா. இந்த மாதிரி ஒரு சில பேர்லாம் வந்து நானா வந்து பண்றேன் அப்படின்னு சொல்லும்போது எப்படி ஃபீல் பண்றீங்க இந்த மாதிரி? இல்ல அப்ப சொல்லும்போது ஹாப்பியா தான் இருக்கு. ஆனா அதுக்கப்புறம் அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குதோ இல்ல அவரு டைவர்ட் பிஸி ஆயிடுறாங்க. ஆயிடுறவங்களும் தெரியல. சோ இன்னும் நான் இன்னைக்கு வரைக்கும் வந்து கமல் சார் மீட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். நாட் பொலிட்டிக்கலி ஓகே. ஆஸ் an ஆக்டர் ஏன்னா அவரு வந்து he said like I'm like his brother. ம், ம், ம். நீ என் தம்பிடா அப்படின்னு இருக்காரு. சோ அந்த ஒரு பாசத்துல ஏன்னா இப்ப நான் அவரை போய் பார்த்தேன்னா டைரக்டா he will meet me. ம், ம். பட் அவங்களுக்கு கீழ இருக்கவங்க எல்லாருமே வந்து சார் பிஸியா இருக்காரு, சார் இதா இருக்காரு, சார் அங்க இருக்காரு, சார் இங்க இருக்காரு, நான் சொல்றேன்னு சொல்லி மறந்துருவாங்க. ம். சோ அதனால அவரை எப்படி கான்டாக்ட் பண்றது, ரீச் பண்றதுன்னு தெரியல. வெளிய இருந்து பார்க்கும்போது ஓகே ஸ்ட்ரேஞ்சர்ஸ்க்கு அப்படி சொல்லலாம் அப்படின்னு நீங்க அவரோட பிரதர்ன்ற மாதிரி அவரே சொல்லியிருக்காருன்ற போது ஆமா. ஏன் அந்த ஒரு இது இருக்குன்ற ஒரு கேள்வி இல்ல அதுதான் அவர்கிட்ட நியூஸ் போகணும் இல்ல. ஆ, அவருக்கு டைரக்ட் கான்டாக்ட் நம்பர் கிடையாது. சோ அவங்க பிஏஎஸ் இல்லனா வந்து மேனேஜர்ஸ் தான் எடுத்திருப்பாங்க. ஓகே. சோ அவங்க சொல்லணும்ல. ஓகே, ஓகே. இது அரசியல் ரீதியாவும் அது அப்படி பார்க்கறாங்களோ? ஒருவேளை நீங்க அதிமுகல இருக்கிறதுனால. நான் அப்படி பாக்குறது இல்ல. ஆ, நான் வந்து கமல் சார் எங்க அண்ணனா தான் பாக்குறேன். கண்டிப்பா. ஆமா. குடும்ப உறுப்பினர் தானே. ஆமா. இந்த 2 மாசம் பார்த்தீங்கன்னா, எலக்ஷனுக்கான ஒரு மாசம்னு சொல்லலாம். ஃபுல்லா எலக்ஷன் பத்தின விஷயங்களா இருக்கு. எந்த அளவுக்கு நீங்க ப்ரிப்பேர்டா இருக்கீங்க? இல்ல அதிமுக நான் அவ்வளவுலாம் பாலிடிக்ஸ்ல இல்ல. ம், ம், மை மோட்டிவ் இஸ் லைக் மை பேஷன் இஸ் சினிமா தான். ம், ம். சோ அதனால பண்ணட்டும். இந்த நட்சத்திர பேச்சாளரா போவாங்க. சில பேர் அந்த ரெப்ரசன்ட் பண்ணி போவாங்க. அந்த அந்த மாதிரிலாம் மாரி. போக மாட்டாங்க. யாராவது பிரச்சாரத்துக்கு என்ன கூப்பிடுறீங்களா நான் வந்து நிச்சயமா பண்ணுவேன். ஏன்னா ஏடிஎம்கே எங்க தாத்தா ஆரம்பிச்ச கட்சி. அதனால நிச்சயமா அதுக்காக போய் தான் ஆகணும். ம். அதுக்கு மேல எப்படியும் சீட்டு கேட்டாலும் தரமாட்டாங்க. ஸோ அதனால நம்ம இந்த என்ன பொறுப்பு கொடுத்துருக்காங்களோ அந்த பொறுப்புல நிம்மதியா இருப்போம் அவ்வளவுதான். ஆனா எனக்கு இன்னொரு விஷயம் பிடிக்கும். டப்புனு போல்டா இருக்கீங்களே. யாருக்கும் பயப்பட தேவையில்லைங்க. உண்மைதானே. ஓகே, ஓகே. உங்களுடைய ஒரு ஆசையா, எனக்கு இந்த ஒரு ஆசை இருக்கு. இத நான் அச்சீவ் பண்ணியே ஆகணும்னா என்னென்ன இருக்கும்? இல்ல நிறைய படங்கள் பண்ணணும். ஆ. நிறைய பெரிய படங்கள் பண்ணணும். பெரிய பேனர்ஸ் பண்ணணும். ம். பெரிய நடிகர்கள் கூட நடிக்கணும். ம். சினிமாக்கு அப்பாற்பட்டு தான் நான் கேட்க வந்தேன். நீங்க சினிமாக்கு அப்பாற்பட்டது எதுவுமே கிடையாது. ம். சினிமா தான். ஓகே. நீங்க சொன்னீங்க அந்த பீப்பிள்ஸ்க்கு நிறைய பேருக்கு ஃபுட் குடுக்குறது அந்த மாதிரி. அது வந்து நார்மல். ஓகே. அது நார்மல். எப்பவுமே நடக்கிறது அது. ம், ம். சினிமாக்கு அப்பாற்பட்டது எதுவுமே கிடையாது. லைக் என்ன சொல்றது? சினிமாலயே நீங்க பாருங்களேன். சினிமாலயே வந்து ஒரு அந்த சாட்டர்டே சண்டேஸ்லாம் வரும்ல. அப்ப நான் செட்டுக்கு ஃபுல்லா நான் தான் சமைச்சு குடுப்பேன். ஆ. 100 பேருக்கா இருந்தாலும் நான் தான் சமைச்சு குடுப்பேன். ஓ! அந்த அளவுக்கு கவுண்ட்டுக்குமே சமைப்பீங்களா? சமைப்பேன். எப்படி கத்துக்கிட்டீங்க அத? அது ஆஸ்திரேலியால கத்துக்கிட்டேன். ஸ்டூடெண்ட்டா இருக்கும்போது ஒரு ஹோட்டல்ல வேலை செஞ்சு, ஃபர்ஸ்ட் சர்வரா ஜாயின் பண்ணி, அதுக்கப்புறம் என்னண்ணா சொல்றீங்க? பார்டெண்டரா வொர்க் பண்ணி, அதுக்கப்புறம் ஒரு ஷெஃப்பா வொர்க் பண்ணேன். சோ அப்ப கத்துக்கிட்ட சமையல் வித்தைகள்லாம் வந்து இங்க இறக்கிட்டு இருக்கேன். வெளிய இருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அவர் கோடீஸ்வரப்பா அப்படி இப்படின்ற மாரி இருக்கும். எல்லாம் பட் ஆனா இதெல்லாம் நம்மளுக்கு தானே தெரியும். அப்படியா? ஆமா. ஆனா பரவாயில்லண்ணா நிஜமாவே. அப்போ 100 பேருக்கு உங்களுக்கு பிரியாணி பண்ணா கூட இப்ப இமிடியேட்டா ரெடியா பண்ணிடுவீங்க. இப்ப சீக்கிரமே ஒரு மீட்டிங்க போடுவோம். நம்ம பண்றோம். ஒரு குக்கிங் ஷோ பண்றோம். எஸ் இறக்குறோம். ஏதாவது இந்த விஷயம் வெளிய ஷேர் பண்ணவே இல்ல. அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? இல்லங்க. எல்லா விஷயமும் ஷேர் பண்ணிட்டேங்க நானு. எல்லா மீடியாலயுமே இருக்கு. லைக் நம்ம உட்கார்ந்து இருக்கிற பிளேஸே வந்து எம்ஜிஆர் ஐயா சுடப்பட்ட இடம் தான் அது. ஓ! அப்படியா? ஆமா. எம்.ஆர். ராதா அவர்கள் எம்ஜிஆர் எந்த இடத்துல? இந்த இடம் தான். ஓ! ஓகே, ஓகே. இங்க ஒரு இது இருக்கும். ஒரு டேபிள் இருக்கும். 2 சைடு சேர்ல உட்கார்ந்தாங்க. ஓகே. ஏன்னா இங்க வந்தனுமே எனக்கு எல்லாமே பார்த்தோனே ஒரு நாஸ்டாலஜிக் ஒரு மொமெண்ட் தான் இருந்தது. ஆனா ரொம்ப இம்ப்ரெஸ் ஆன ஒரு விஷயம் என்னன்னா, எம்ஜிஆர் சார் இருக்காரு. இவருக்கு ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா ஒரு டோர் இருக்கு. அந்த டோர்ல உதயசூரியன் இருக்கு.
யாருங்க பண்ணுவா இதெல்லாம்? செமையா அவர் இருந்தது. உதயசூரியன்ல தானே இருந்தாரு, எஸ். டிஎம்கேல தான் இருந்தாரு. இல்ல அதுக்கப்புறம் அவரு தானே வெளியிருந்து வந்ததுக்கு அப்புறமா இல்ல அது இருக்கக்கூடாதுன்னு அவர் நினைச்சதா இது இருந்திருக்கலாம். ஏங்க இப்பவுமே வந்து இருந்தாருன்னா கூட ம். கலைஞர் அவர்கள் வந்து அவரோட ஃப்ரெண்டு தான். எஸ். பொலிட்டிக்கலி இஸ் an enemy எஸ். பட் பர்சனலி இஸ் a friend. இப்போ இந்த வீடியோ பார்க்கக்கூடிய டிஎம்கேல யாராவது தெரியாதவங்க இருந்தாங்கன்னா, அவங்களுக்காக அந்த ஃபோட்டோவே நான் போடுறேனே. இந்த அளவும் அது இந்த வீட்ல அது இந்த டோர்ல நீங்க இந்த டோர்ல மட்டும் இல்ல, வெளியில போய் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் எம்ஜிஆர் ஐயாவோட போட்டோ வரைஞ்சு அதுல ரெட்டல வரைஞ்சு மேல கொடி வரைஞ்சிருப்பேன். ஆமாங்க. அந்த பிக்சரை ஃபுல்லா நீங்க வந்து ஏஐல எடுத்தீங்கன்னா அதோட பேக்ரவுண்ட் வந்து உதயசூரியன். ஓ! அப்படியா? ஆமா, ஓகே, ஓகே, ஓகே. நெறைய விஷயங்கள் இதுக்காக மெனக்கெட்டு பண்ணியிருக்கீங்க. ஆமா. சூப்பர். இங்க வரும்போது எனக்கு நெறைய அந்த கார்டனிங் ரொம்ப புடிச்சிருந்தது. ம். அது அப்பத்துல இருந்தே நீங்க மெயின்டெயின் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கீங்க. ஆமா, ஏன்னா எங்க அம்மா சாருக்கு ரொம்ப பிடிக்கும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் கார்டனிங். எங்க அம்மா. அப்படியா? ஆமா. அவங்க ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு நிச்சயமா எங்க இருந்தாவது ஏதாவது நர்சரியில போயிட்டு செடி வாங்கி அங்கங்க வச்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ அம்மாக்கு இந்த மொமெண்ட்ல ஏதாவது ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும்னா, ஏதாவது சொல்லணும்னா என்ன? எங்க அம்மாக்கா? ஐ லவ் ஹர் சோ மச். அவ்வளவுதான். அம்மா மட்டும்தான். ஸோ 13 வருஷம், 12 வருஷம் அ அப்பா இல்லாம எங்கள வந்து ஒரு சிங்கிள் ஸ்கூல் மேன். டைம்ல இருந்து நல்லா வளர்த்துருக்காங்க. வளர்த்து இப்ப வரைக்கும் எங்க டார்ச்சர்லாம் அனுபவிச்சு, இன்னும் இதான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால இப்ப நான் அவங்களுக்கு சொல்றது என்னன்னா வந்து என்ஜாய் யோர் மொமெண்ட். எங்கேயாவது ஊருக்கு போங்க. ஜாலியா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சுத்துங்க. அ உங்க க்ளோஸ் கூட எங்கேயாவது வெளில போங்க. ஸோ அப்படிதான் சொல்றது. ஸோ இன்னைக்கு கூட அவங்க ஹைதராபாத் போயிருக்காங்க. சூப்பர், சூப்பர். ஆமா. ஓகே. எங்க ரிலேஷனோட கல்யாணத்துக்காக ஷாப்பிங் பண்ண போயிருக்காங்க.